2026ல இஸ்ரோ 7 ஸ்பேஸ் மிஷனை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2026ல வேர்ல்டே இஸ்ரோ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் நம்ம ககன்யான் ப்ராஜெக்ட், அதாவது ஸ்பேஸுக்கு ஹியூமன் அனுப்புற ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் ஓசனை மானிட்டர் பண்ற சிஸ்டம் வரைக்கும் இந்த வருஷம் டெவலப் பண்ண போறாங்க. ஸோ இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்ல ஹியூமனை அனுப்புறதுக்கு முன்னாடி ஹியூமனாய்ட் ரோபோட் அனுப்பி டெஸ்ட் பண்ண போறாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவோட பாகுபலி ராக்கெட் LBM-3 அதுல இருந்து லான்ச் ஆக போகுது. மோஸ்ட் வெயிட்டட் ஒன், அதாவது சந்திராயன் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல நம்ம எய்ம் இந்த தடவை என்ன அப்படின்னா, மூனோட ராக்கை வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை ரிசர்ச் பண்றது தான். அதுக்கப்புறம் இந்தியன் ஓசனை மானிட்டர் பண்றதுக்காக ஓசன் சாட் 3A வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த வருஷம் PSLV, GSLV, SSLVன்னு சொல்லி எல்லாருமே வந்து இஸ்ரோ ஸ்பேஸ் மிஷன்ல பிஸியாவே இருக்க போறாங்க. பைசைக்கிள் ஆரம்பிச்ச ஜேர்னி இப்ப மாஸ், வீனஸ்ன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த ஸ்பேஸ் மிஷனை பத்தி டீடைலா பார்ப்போம். கார்ல இன்ஜின் ஆஃப் ஆனா உடனே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா ராக்கெட் வந்து ஸ்பேஸ்ல இருக்கும் போது இன்ஜின் ஆஃப் ஆனா உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? எஸ், இட்ஸ் பாசிபிள். ஸோ இந்த டிஃபிகல்ட் டாஸ்கை பண்ணதே வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் தான். அதுல வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா தான். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து கிரையோஜெனிக் டெக்னாலஜி. இதுல முக்கியமான டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க ஆக்சிஜன் கிடையாது, டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் மொத்த சிஸ்டமே ஃபெயில் ஆயிரும். ஸோ எதுக்கு இதை அங்க போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்னா, சேட்டலைட்ஸை கரெக்டா அதோட ஆர்பிட்ல பிளேஸ் பண்றதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. அதுலயும் மல்டிபிள் சேட்டலைட்ஸ் வந்து இருக்கும்போது கரெக்டா அதோட ஆர்பிட்ல டிப்ளாய் பண்றதுக்கு இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம இஸ்ரோவோட டெக்னாலஜி என்ன அப்படின்னா, சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து வேர்ல்டு ஃபுல்லா காமிக்கிறது தான். ஹாலிவுட்ல பில்ட் பண்ற அந்த ஹைப்பை விட்டுருங்க. நம்ம இஸ்ரோ பில்ட் பண்றது ரியல் டெக்னாலஜி, ரியல் சயின்ஸ். இந்த டெக்னாலஜி சக்சஸ்ஃபுல்லா எங்க லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, மங்கள்யான் ப்ராஜெக்ட்ல இன்ஜினை வந்து ஒன்ஸ் இல்ல, ட்வைஸ் இல்ல, 3 டைம்ஸ் வந்து இன்ஜினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இஸ்ரோல இன்னும் வந்து ஓல்டஸ்ட் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றாங்களா? நம்ம மொபைலே ஒரு வருஷம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆயிருது. ஆனா ஸ்பேஸ் மிஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து பழசுதான் வந்து பெஸ்டா? எஸ், பழசுதான் யூஸ் பண்றாங்க. ஆனா அது மிஸ்டேக்கா யூஸ் பண்ணல, அது ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் டிசிஷன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஃபாஸ்ட் முக்கியம் தான், ஆனா ஃபாஸ்ட்டை விட பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கும், அதுல ரேடியேஷன்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன ரீபூட் சான்ஸ் கொடுத்தா கூட அது எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர்ல போய் முடியும். இப்ப இருக்கிற நியூ ப்ராசஸர் வந்து ஃபாஸ்டா தான் இருக்கும், ஆனா கிராஷ் ஆக வந்து அதிக சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட 1000 crores பட்ஜெட் வந்து வேஸ்ட். அதனாலதான் இஸ்ரோல வந்து சேஃப்டிக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுற காருக்கு ஒரு ஜெட் இன்ஜின் போட்டு டெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இங்கேயும். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், இஸ்ரோ எப்பயுமே வந்து சைலண்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஸ்பீடுக்காக இல்லை, சக்சஸ்க்காக.